no control. நிறைய நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? Psycho is nothing but mind. So studying about mind, studying about mind is psychology. Studying about mind, that's called psychology. Psycho is nothing but mind. So இப்போ இந்த மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, it is there inside the brain, but it has no place for the mind. So அப்ப இந்த functions நடக்குது பாத்தீங்களா, there are lots of functions are happening in the mind. அதுல நம்பர் ஒன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ். நீங்க நிறைய திங்க் பண்றீங்க இல்லையா, உங்களோட திங்கிங் எங்க இருந்து வருது அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் மைண்ட். ஸோ லாட் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் there are a lot of research that happened to find out how many thoughts the humans are getting. இந்த தாட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, anywhere between 40,000 to 60,000 thoughts cross by every day for the human mind அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து 40,000 60,000 தாட்ஸ் எப்பயுமே நம்ம எங்கேஜ்டா இருப்போம். அப்ப இந்த எங்கேஜ்டா இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் டயர்ட் ஆகுறோம், நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம், நம்ம பிஹேவியர் ஏன் மாறுது எல்லாம் கேட்டீங்கன்னா நமக்குள்ள வந்துட்டு போற தாட்ஸை பொறுத்தா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்பர் ஒன் ஃபங்க்ஷன் ஃபார் த மைண்ட் இஸ் தாட்ஸ். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபார் த மைண்ட் இஸ் ஃபீலிங், த எமோஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக 5 ஃபீலிங் சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி, சேட், ஃபியர், ஆங்கர், லவ். தீஸ் ஆர் த 5 மேஜர் ஃபீலிங்ஸ். ஹாப்பி, சேட், ஃபியர், anger, love. These are the 5 major feelings crossed by every day. ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா எல்லாமே இந்த மைண்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கே தெரியாம மார்னிங்ல இருந்து ஈவினிங்குள்ள நமக்கு இந்த மூட் எலிவேட் ஆகிட்டே இருக்குங்களா. நம்ம ஹாப்பியா இருப்போம், சம்டைம்ஸ் இட் சேஞ்சஸ் டு சேட், சம்டைம்ஸ் இட் மூவ்ஸ் டு ஆங்கர். ஸோ இந்த மூட் எலிவேட் ஆகிட்டே இருக்கு, சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்குங்களா. இது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அவர் மைண்ட். இதுக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு மைண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, interest, involvement, motivation, concentration, confidence, all the concepts which we use every day, day in and day out, all the concepts are comes from mind. அப்ப பாருங்க நம்ம மைண்ட் எவ்வளவு விஷயங்களை வந்து எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தர் எப்பயுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, ஒரு வேலையை செஞ்சாக்கா ஆர்வமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேலை செய்யும் போது அப்படியே we need to involve ourselves அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ involve, interest, motivation, concentration, confident, everything is we use every day, day in and day out. இதெல்லாம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தைகள். இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா everything starts from mind. அப்போ உங்க மைண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு, your mind's doing lots of things. உங்களை வந்து இன்ட்ரெஸ்டா வச்சுக்கிறது, யூ மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், மேக் யூ ஃபீல் எமோஷனலி ஸ்டேபிள், happy, sad, fear, anger, and then make you feel confident on the particular situation. Everything matters how you program your mind. The same situation, your friends are feeling comfortable or the person sitting next to you is comfortable, the same situation we are not comfortable. So who disturbing us? So we are going to learn more about in this webinar why I'm disturbing, why others are comfortable, why I'm not comfortable in the particular situation. You will be learning everything in this systematic way through this webinar. All right. So this is about the mind function. And then the very important thing is, are we getting any training for mind? So we are getting lots of training on academic, we are getting a lot of training on physical aspects, and we are getting benefits of coaching, training on how to be fitness and physical health. There are a lot of trainers are there. Are we getting any mind training? Again, the question mark. Yes, you are getting mind training through your parents, through your teachers, through some of your friends. They are giving a lot of suggestions, ideas, practices they give you to program your mind, right? You automatically are programming. And I'm going to give you a systematic way how you can program your mind, because programming your mind matters how you're going to lead your life. I'll tell you one interesting thing. No? We all make decisions, right? We all make decisions. So when we take decisions, every second of your life you are taking decisions. That's why there is a saying says, the quality of life what you are reading today, the quality of life what you are leading today is based on the quality of decision what you made in the past. The quality of decision what you made in the past. So this is how it works. So decision leads your life. So இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் என்னைக்கோ எடுத்த முடிவுனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க. இன்னையில இருந்து உங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் 3 months to 5 months to 6 months to 1 year உங்க லைஃப் மாறணும் அப்படின்னா
what kind of decision you are taking right now, that matters. அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப் மாறப்போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சுச்சுவேஷன்ஸ் நம்ம டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ பீப்புள் கம் இன், தே 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 கம் இன் அண்ட் டிஸ்கஸ் வித் யூ அண்ட் தே கோ ஆன் and they make a call and you attend some of the interviews and some of the places, you meet people, you know, lot of situations changing in your life on a day basis. எல்லா சுச்சுவேஷன்லயும் எப்படி உங்க மைண்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் வெதர் யூ ஆர் கோயிங் டு க்ரோ இன் யுவர் லைஃப் ஆர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டக் இன் யுவர் லைஃப். அந்த மூமெண்ட்ல க்ரோல ப்ராக்ரெசிவா இருக்க போறீங்களா இல்ல அப்படியே ஸ்டக் ஆகி நிற்க போறீங்களா அப்படிங்கிறது எவ்ரி சுச்சுவேஷன் ஹவ் யூ மேனேஜ் யுவர் செல்ஃப் தட் மேட்டர்ஸ். ஆல்ரைட். So now I wanted to take you to the mind trick here. Our mind works in this two principle. Our mind works in the two principle. One is called good image, another one is called bad image. இந்த பிரின்சிபல்ல தான் நம்ம மைண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு சொல்றாங்க. எதெல்லாம் நீங்க குட் இமேஜ்ல போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். எதெல்லாம் பேட் இமேஜ்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் அண்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். So whatever you stored in good image, it feel comfortable, and whatever you stored in bad image, that's all difficult for you. So in your life, you have lots of places where you feel comfortable and you do all the work easily. In particular situation, you feel difficult to do. You know why you feel difficult? It's because it's already stored in bad image. All right. So this is how the channel works. Two channels, good image and bad image. Your mind works in these two channels. So now my next question is, who is programming your mind? Who is giving you message? Something is goes to good, something is goes to bad. Who is programming your mind? It's all you. You are programming your mind through the channel called self-talk. Self-talk. So what is mean by self-talk? நமக்குள் நாமளே பேசுறது தான் செல்ஃப் டாக். தோணும் பேசுவோம். ஆனா வாய் அசையாது, லிப் மூமெண்ட் இருக்காது, சவுண்ட் வெளியில வராது. ஆனா நமக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த செல்ஃப் டாக் இட் ப்ரோக்ராம்ஸ் யுவர் மைண்ட். சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி நம்மளோட மைண்ட் ப்ரோக்ராம் ஆகுது அப்படின்னா செல்ஃப் டாக். அப்ப எப்போ நம்ம பேசுறோம் நமக்குள்ள செல்ஃப் டாக்? ஸோ இஸ் தேர் எனி டைம், பர்டிகுலர் டைம் டு டூ செல்ஃப் டாக்? நோ. வி டாக் எவ்ரி செகண்ட். எவ்ரி செகண்ட், ஒரு வினாடியும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப நான் பேசும்போது கூட நீங்க ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டயலாக்ஸ் கோஸ் இன்சைட். ஆனா நமக்கு நிறைய டயலாக்ஸ் அவேர்னஸ் இருக்காது. ஃபியூ டயலாக்ஸ் மட்டும் தான் அவேர்னஸ் இருக்கும். நிறைய நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மள அறியாமே போயிட்டு இருக்கிற இன்டர்னல் டயலாக்கை பொறுத்து தான் உங்களோட இமேஜ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சொல்றாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த செல்ஃப் டாக் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா இப்ப யூ டோன்ட் நோ ஹூ பாபு ரங்கராஜன் பிஃபோர் திஸ் வெபினார் அப்படின்னு வச்சுக்கோங்க. So now with this webinar, you understand who is Babu Rangarajan. After this webinar, after 3 days later, and I'm coming to your place, wherever you are in your cities, I'm just coming to your place for different reason. I have different work in that particular place, so I'm coming for that particular reason. So when you are also coming in the opposite side, and I'm also in the opposite side, as soon as we reach on a point, and we both are nearby, and you identified that I'm a Babu Rangarajan, and what you will do when you look at me. And you know very well that I have conducted a webinar and you attend the webinar, you got benefited, and you know who's Babu Rangarajan. I may not aware about you. So as soon as you see me, what you will do? Basically, what we do is greeting. Am I right? நம்ம கொஞ்சம் greet பண்ணுவோம் இல்லையா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி உங்களை நான் பார்த்த வெபினார் அப்படின்ட்டு we start greeting, right? Greeting each other. When you start greeting me, I didn't respond to you. I was looking here and there. So when I'm looking here and there, what happens? What you talk to yourself, that matters. That particular time, when I didn't respond to you, how you talk to yourself that particular moment, that creates image inside. See, for example, when you are greeting, I didn't respond to you. You start moving from that place. The moment when you start moving that place, you talk to yourself. You talk to yourself. Am I right or wrong? So what you are talking to yourself, that matters. If you're scolding me, என்னை பத்தி பாபு ரங்கராஜன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஓவரா பண்றான், எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, இப்படி ஏதாச்சும் நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Hemant Khanna sir, kindly put yourself mute. Thank you. So when you don't like, when you don't like me, when you are talking to yourself that, I don't like him, no, he didn't respond to me, I don't like him. When you are talking to yourself like this, what happens? So when you are talking to yourself,
You create image inside. You create about me inside your mind. So what you will create, I don't like Babu Rangaraj, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, ஓவரா பண்றாரு, சீன் போடுறாரு, இப்படி ஏதாச்சும் பேசிட்டீங்கன்னா என்னோட உங்க மைண்டுக்குள்ள நான் என்னவா விழுவேன்? குட் இமேஜ்ல போவோம்னா பேட் இமேஜ்ல போவோம்னா bad image போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. If I entered in your mind in a bad image, what will happen? After few days, again after 10 days later, again I'm coming into your place, and you're also coming in the opposite side, and I'm also in the opposite side, and as soon as we reach each other, what you will do? Will you greet me again? Most of the time, no, you will not greet me. Why you didn't greet me? Because your past experience, it just reflect in your mind. ஓ, லாஸ்ட் டைம் அவர் ஓவரா பண்ணாருல்ல, இந்த டைம் நான் அவருக்கு விஷ் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்படின்னு டைரக்டா பிளண்டா நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, ஐயோ எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை, வேண்டாம் அவரு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அந்த மேல நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்க நீங்க, ரைட்? So this is what happened. This is what happened. Every second of your life, something is programming your mind indirectly or directly. So this one classical example, you come to know that how your mind is programming automatically. So with your self-talk, you programming your mind. Same way in your life, this happens. This happens. Same way in your life, you have been programmed so long, like this only. Favorite food, non-favorite food, right? Favorite color, non-favorite color. How it happens? All because that particular moment you talk to yourself about that particular object or particular hero. That person is gone to your good image. That's the reason you feel like talking to him all the time, right? So this is how it happens. So favorite food, non-favorite food, favorite color, non-favorite color, favorite teacher, non-favorite teacher, favorite subject, non-favorite subject. All this happens because of how you talk to yourself. That matters. Clear? நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான், நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அந்த ப்ரோக்ராம பொறுத்து தான் இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க, அதை பொறுத்து இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்க ஒரு மேரேஜுக்கு போறீங்க. ஸோ யூஆர் அட்டெண்டிங் a social gathering or social function. How do you feel when you are attending a social function, when you meet so many people in front of you, and you can see that particular friend of you or particular relative of you which is in good image, you feel like, welcoming with a wholehearted, with a full of smile. Hello, how are you? I long time I didn't see you. How is your life? You show your excitement, you show your energy, you show your passion, right? When you look at someone who's not comfortable in your mind and already had a bad experience about that person, if you look at that person in front of you, how do you react? You will say, hi, hello, everything's fine, fine, bye, that's all. Minimum of 30 seconds, 40 seconds, you finish the conversation. If you are meeting a person who's having a good image inside your mind, you spend long time and you speak a lot, and you see the time 1 hour pass easily. That's how it works. Your mind is programmed based on what you talk to yourself in the particular situation. Even right now, you are programming about me inside your mind. How do you program? Yeah, Babu Rangaraj nalla pesraru. Yeah, he is very good. If you are speaking like this, then you are creating a good image about me inside your mind. So once you created a good image, then whatever I speak, it goes directly to your mind. Directly to your mind. That's the thing. The learning happens only when your mind is happy. So நம்ம யார்கிட்ட லிசன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யாரும் ரொம்ப பிடிக்குமோ அவங்க சொல்றது நம்ம கேட்போம். யாரும் நமக்கு சொல்றது பிடிக்காதோ, ஒருத்தவங்களை பிடிக்காதோ அவங்க சொல்றது நம்ம கேட்கணும்னே தோணாது, இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா நம்ம லைஃப்ல நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்திருக்கோம், கடந்து வந்திருக்கோம். அப்படிங்கும் போது எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம், யார் சொல்றதெல்லாம் கேட்டிருப்போம், என்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு, இல்லைங்களா? ஸோ இப்படிதான் நம்ம நமக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம மைண்ட் இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்ப இந்த 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 செல்ஃப் டாக் அப்படிங்கிற டூல் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா நீங்க உங்க மைண்டை நீங்க அழகா ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு, சார் இது செல்ஃப் டாக் எப்படி சார் நம்ம மைண்டை இமேஜ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா? வெரி சிம்பிள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி செல்ஃப் டாக் கோஸ். ஆல்ரைட்? உங்க வீட்டுல ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா?
நீங்க எனக்கு ஆன்சர் வந்து சாட்ல எல்லாம் வர வேண்டாம். நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லுங்க, சொல்லி பாருங்க. கேட்டா மட்டும் பார்த்தா யூ நீட் டு வெர்பலைஸ் யுவர் செல்ஃப், மேபி இன்டர்னல் ஆர் வித் சவுண்ட் அவுட் சைட். ஓகே, உங்க ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன கம்பெனி, அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் எங்க கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரிட்ஜோட சென்டர்ல இருக்குமா, அந்த ரைட் சைட்ல இருக்குமா, லெஃப்ட் சைட்ல இருக்குமா, டாப்ல இருக்குமா, பாட்டம்ல இருக்குமா, இந்த லோகோ எங்க இருக்கும். That's third question. As soon as you open the door, so what you kept in that door, top of the door, and the main fridge, the main refrigerator. When you open the tray in the down, the bottom of the tray, கீழ இருக்க tray, இழுத்தாச்சுன்னா அங்க உள்ள என்ன வச்சிருப்பீங்க? What you kept in the tray? இவ்வளவு ஆன்சர்ஸ் நீங்க சொன்னீங்க இல்ல? Whatever the answers you gave just now, do you remember the place? Do you remember the picture? Am I right or wrong? So when I say about fridge, so you imagine about your own fridge, you imagine about your about your the place what you kept inside. These are all happened because as soon as you verbalize, based on your verbalization, the what you speak to yourself, that creates a picture. Inside your mind, you are creating a picture. So that picture influences your thought process. That thought process changes your mood, changes your behavior. So that's how it works. So we need to be very, very, very clear and aware about what we are speaking to ourselves. So what we are speaking to ourselves is based on what is that we are, how we program our mind matters. All right. So now you understand. So good image, bad image, and then the self-talk is happening, and through self-talk, our images are storing inside our mind because of the storing information, and then our images and influences our emotion. Right. I'll go with an example now so that you can easily understand how your good image, bad image works. Okay. There are many students, they face challenges like not interested in studies. Do you heard this statement? Many students says that I don't know how to study, they feel like boring, they do procrastinate. What is procrastination? Tally போட்டுக்கிட்டே இருக்கு. They postponing the things, right? So there are many students, they complain that they're feeling bored, I don't like to study, they get less interest in studies. Do you know why they have the less interest in studies? Do you identify that? Is it a book is disturbing you? No. It's how you programmed your mind that disturbs. How you program your mind that disturbs. So people start talking to themselves about the book that matters. The what they are talking to themselves. There are three major words which they use. Because of the three sentences, three words which they use mainly, that programs your mind in a bad image. I'll tell you what is the three words. I hate, I don't like, boring. These three words programs your mind in a bad image concept. So I don't like, I hate the studies, it's boring, studying is about particular subject is boring. If you are talking to yourself like this inside your mind, that creates a big impact in your brain. Because of that, you are not developing interest towards studies. As soon as you open the book, you feel like dullness, you feel like yawning, you feel like lazy and tired, and takes long time to finish it off the portion. All those things are happened all because of you stored in bad image. All right. So I want you to take that bad image concept to good image. If you change it into bad to good image, I can tell you, you will develop a very good interest in studies. பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி செம்ம இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிரும். சூப்பரா நீங்க வந்து ஷார்ட் டைம்ல எல்லாமே படிச்சு முடிச்சிருவீங்க. Do you all want to know how to change this from bad image to good image? Here is a technique. So the technique here is the self-talk. That's a tool here. That's a secret here. How to change this? It's very simple. Very, very simple. How to modify the thoughts? How to modify the thoughts? What you talk to yourself, that matters. So what you talk to yourself, that matters. If you are talking to yourself, that it's good, it's good, it's the three important dialogues you need to learn. The three important dialogues here is I'm happy, I love,
I enjoy. If you use these three words, you are programming your mind in a happy image, good image place. So I use these three words. I love to study this subject. I enjoy while reading this chapter. I'm happy in completing this chapter. If you are using this word, you are programming your mind in good image, right? So good image and bad image, this concept works like this. So now you all got to know about the secret of how you can program your mind. And I wanted to tell you even more advanced level how you are influenced by the people around you, by the media around you, by the model what you are having a role model. Because of that, we are already programmed inside our mind. Give me 1 second time. I'll connect with my mobile in charger. 1 minute. 1 minute. Thank you so much. Yeah, now it's clear. So all of a sudden my battery gone down. Super. Now I got connected. Thank you. All right, we'll move on to this programming your mind. The next level, what you understand is, I already told that we are influenced. We are influenced by the people around and the media around. So already your mind is programmed. So most of the time, our program happen indirectly or unknowingly or unconsciously. This is happening. Why it is happening? Because to whom we are giving attention, that stores the information. To whom we give attention, that stores information inside your mind. So for example, I already told, the learning happens inside your mind only when you are happy with the person with whom you are with, right? So நம்ம யாரு கூட நம்ம யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே உள்ள போயிடும். அந்த இடத்துல ஃபில்டரே ஆகாது. மெசேஜ் அந்த இடத்துல ஃபில்டரே ஆகாது. ஸோ நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒருத்தரோட நடிகரை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த நடிகர் அப்படியே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நம்ம மைண்டுக்குள்ள ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். If you ask me about PPT, no, this program I didn't bring any of the PPTs because I wanted to give my experience to you, that experiential learning experience to you. And if you listen to my presentation, you can learn a lot of techniques, all the cognitive techniques to program your mind. All right, right. Here is a technique here. So if you like someone in media, you are automatically listening from that person. You are not doing any effort. If you start liking that particular person in media, whatever the person says, it automatically goes to your mind without filtering. What is filtering here? The filtering is nothing but to whom you are listening. Automatically, whenever you listen that words, the ideas from that particular person, your own intelligence will analyze that, process it, and delete the information, right? So I'll tell you 1 second. So what happens is, when you are getting information from outside world, so your own intelligence will evaluate that content, whether it's right or wrong, whether it's good or not, whether I can take it or not. That evaluation will happen. So அதை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகேங்கும் போது தான் மைண்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். இதே ஒரு பிடிச்சவங்க அவங்க பக்கத்துல உட்காந்து இருக்காங்க, அவங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து உங்க மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அவங்க ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் கனெக்டட் எமோஷனலி, இல்லையா? அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் ஈவன் ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ஹிம் இன்சைட் யுவர் மைண்ட். அப்போ அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே உள்ள போயிடும். இதுதான் நடந்திருக்கு இத்தனை நாளா. ஸோ உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து யார் உங்களை ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய டைம் வந்து உங்களோட பிடிச்சவங்க தான் நிறைய சொல்லி 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 நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, சைல்டோட ப்ரோக்ராம் வந்து சின்ன வயசுல 6 இயர்ஸ்லயே நிறைய ப்ரோக்ராம் ஆயிருது அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஏன்ட்டு கேள்வி கேட்காது,
ஏன்லாம் வந்து அனலைஸ்லாம் பண்ணாது, எது சொன்னாலும் நம்பிடும். ஸோ சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால தான் நான் நிறைய சொல்லுவேன். எப்பயுமே வந்து என்னோட பேரண்டிங் ப்ரோக்ராம்ல வந்து ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே தட் ப்ளீஸ் ஒர்க் வித் யுவர் சில்ட்ரன், ஸ்பீக் வாட் இஸ் ரிலவென்ட். நிறைய டைம் சொல்லுவோம், நமக்கே சொல்லியிருக்காங்களே, நம்ம சின்ன குழந்தை இருக்கும் போது இந்த மூணு கண்ணை வரான், இந்த மாமா வராரு, இந்த அங்கிள் வராங்க, ஒழுங்கா சாப்பிடு, குடிச்சிட்டு போயிடுவாங்க, வெளில போகாத, இப்படிலாம் நிறைய சொல்லி 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 நம்மள வளர்த்திருப்பாங்களே. இப்பயும் பாருங்க நமக்கு அது பயமாவே இருக்கும். ஒண்ணும் இல்லை, ஐ வில் கிவ் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். பாம்பை பார்த்தா நமக்கு பயம் வருது இல்லையா? As soon as you see snake, you get scared of snake, right? So who made you scared? யார் உங்களை பயமுறுத்துனாங்க? யார் பயமுறுத்தினா அப்படின்னா வில்லன் யாருமே கிடையாது. நம்ம பாம்பை பார்த்த உடனே இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ரீகலெக்டிங் இன்சைட் யுவர் மைண்ட். பாம்பை பார்த்தே நமக்கு என்ன தோணுது? ஓ மை காட், ஓ கடிச்சிரும், கொத்திரும், விஷம், செத்துருவோம், இட்ஸ் டேஞ்சரஸ், பாய்சனஸ், இப்படி எல்லாம் ஏதாச்சும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா யூ காட் இன் டு ஸ்கேட் மோட். ஆமா சார், பாம்பை பார்த்தா அது பயம் வரந்தானே சார், பாம்புனா படையே நடந்து சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் சொல்லி 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 மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த பாம்பு வந்து விஷம் இருக்கா இல்லையா, அந்த பாம்பு கடிக்குமா கடிக்காதா, அது என்ன பிரச்சனை வந்திருக்கு, why the snakes came this side, whether is there any problem outside the world, என்னன்னே தெரியல. ஆனா பாம்பு வந்த உடனே நமக்கு பயங்கரமா படபடப்பாயிரும், பயந்துருவோம். இவ்வளவு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எனக்குள்ள இருந்து அந்த இமேஜ். யாரோ நம்மள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மேபி நிறைய ரீசனா இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு கூட்டமா இருக்காங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா ஏன்? ஏன்னா நீ அப்படிதான் ப்ரோக்ராம் ஆயிருக்கு என் மைண்ட்ல. என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, நீ வந்து உன் வேலை வந்து இருந்துக்கணும். ஏதோ ஒரு படத்துக்குள்ள வந்துச்சு இல்ல, நம்ம வந்து நம்ம வேலை வந்து இருந்துக்கணும்டா அப்படின்றத ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படிதான் வந்து நம்ம மைண்ட வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் கோ, டோன்ட் இன்வால்வ், டோன்ட் டூ தட், டோன்ட் இன்வால்வ் திஸ். இதெல்லாம் நமக்கு சொல்லி 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 நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு எவ்ரி டே என் லைஃப்ல நான் இன்னைக்கு எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறதே வந்து என் மைண்ட்ல நான் எப்படி வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்தாரு. அப்ப என் மைண்ட்ல வந்து எப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கணும் அதை பொறுத்துதான் எனக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள். சரிங்களா? சோ இதுதான் நமக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்படி என் மைண்ட நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இப்ப என்ன நடந்தாலும் ஓகே. சோ ஃபார் லைஃப்ல யார பாத்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி ப்ரோக்ராம் ஆச்சு, எல்லாம் விட்டுறலாம். இனிமே இஃப் at all you wanted to change your mind, how to change your mind? It's very simple. What you are speaking to yourself, that matters. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அதுதான். யாரை பார்த்தாலும் எது முடிஞ்சாலும் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க டயலாக் that changes your mind. அதனால நல்ல நல்ல வார்த்தைகளா பேசுங்க. ஈஸியா பண்ணிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். இந்த ஈஸிங்கிற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் செல்ஃப் ஹிப்னாட்டிக் வேர்ட். EASY, ஈஸி. ஈஸியா முடிச்சிடலாம், ஈஸியா படிச்சிடலாம், ஈஸியா பண்ணிடலாம், இது ஈஸியா பார்த்துடலாம். இப்படி எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்குது. இப்படிதான் நமக்கே தெரியாம நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ள ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு. எஸ் சார். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் பிபிடி யூஸ் பண்ணல சார். நான் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக அப்படியே பேசிட்டு இருக்கேன் சார். ஸோ ஐ எம் நாட் யூசிங் பிபிடி ஃபார் திஸ் ப்ரோக்ராம் சார். தேங்க்யூ. ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ள எப்படி ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஒருத்தரையும் பார்க்கும்போதும் எனக்குள்ள நான் பேசுற விஷயங்கள், என்ன சூழ்நிலைகள் என்னை சுத்தி நடந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி பாக்குறேனோ அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் பேசுற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் நம்மளோட மைண்டுக்குள்ள போகுது, அது நம்மளோட ப்ரோக்ராமா மாறுது. ஆல்ரைட், இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப நம்ம மைண்ட ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, இனிமே எனக்குள்ள கான்பிடன்ட் வரணும், எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரணும், எனக்குள்ள ஒரு நல்ல தைரியம் வரணும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை நான் எப்படி அணுகுமுறைகள் பண்றேங்கிறத பொறுத்த இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஸ்டேஜுக்கு போறீங்க, ஸ்டேஜை பார்த்தோன்னே பயம் வருது அப்படின்னா, ஸ்டேஜை பயன்படுத்துதுன்னு கேட்டா நோ, ஸ்டேஜ் பயன்படுத்தலை. ஸ்டேஜை பார்த்தோன்னே என் மைண்டுக்குள்ள நான் என்ன புரிஞ்சுக்கணும், அது என்னை பயன்படுத்துது. இப்ப ஸ்டேஜை பார்த்தோன்னே எனக்குள்ள இமேஜ் இருக்கும்ல, அந்த இமேஜை பொறுத்துதான் என்னோட பயம், அந்த பயத்தினாலதான் என்னோட பிஹேவியர் மாறுது. ஆல்ரைட். சோ அப்ப ஸ்டேஜை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்குள்ள இருக்க தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை எல்லாரும் பாக்குறாங்க, என்னை எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க, என்னைய வந்து சிரிச்சிருவாங்க, நான் பேசுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, இப்படி ஏதாச்சும் நமக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டா தட் வில் இம்பாக்ட். அது என்ன ஆகும்னா அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும். அதனால நமக்கு வந்து பயம் அதிகமாயிடும். அப்போ சுச்சுவேஷன் என்னைக்குமே நம்ம தொந்தரவு பண்றதே இல்லை. அந்த சுச்சுவேஷன்ல எனக்குள்ள இருக்க இமேஜ், என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆனோடனே எனக்குள்ள என்ன பிலீவ் பண்றேன், அதனால என்ன நான் முடிவு எடுக்கிறோம், அது அப்படியே பிஹேவ் சேஞ்ச் மாத்திரும். அப்போ இந்த ஸ்டேஜ் பயங்கிறது நான் புரிஞ்சு வச்சிருக்க விஷயம். அந்த சமயத்துல என்ன பேசிட்டு இருக்குங்கிறத பொறுத்தாரு. செல்ஃப் டாக் தான் இமேஜ்.
இதே தான் எல்லா இடத்துலையும். வண்டி ஓட்டும் போது எனக்கு பயம். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பயம். Yeah, whenever I attend any of the interviews, I face difficulties. Whenever I drive car or whenever I drive my bike, I feel difficulty. So these are all happened all because of how I interpret and the self-talk happens. So self-talk is the most important thing. So whenever I drive a car, why I get anxiety? It's not the car is not giving anxiety about my dialogue. Oh, will I drive correctly, or will I make any accident, or will I able to complete my drive in a safe mode? These are all the dialogue which creates our mind into anxiety mode. Once you become anxiety, automatically your behavior changes, restlessness, tremor, sweating, all happens all because of what kind of dialogue you speak to yourself. Same in stage, same way it is in exam. Why you are getting anxiety in exam? Is it the exam is giving you anxiety? No, what you talk to yourself that matters. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அதான் அதுதான் important. So what you are talking to yourself, so your previous dialogue, what is stored already inside, what is the program is there inside. So will I get good grade, will I pass this exam, how my parents will react if I get low marks. These are all some of the dialogues which creates anxiety in you. So this is how you need to be very clear about why this programming your mind, this topic is most important and essential. இதுக்கு தான் ரொம்ப முக்கியம். லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும், லைஃப்ல நம்ம நினைச்ச கோல் அலையணும், நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து நினைச்சதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா we need to program our mind for success. அப்ப நம்மள கான்பிடென்ட்டா இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. we need to be confident, we need to be involved, we need to be show our energy, எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அதான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா why சச்சின் டெண்டுல்கர் is so successful அப்படின்னா he has this all the psychological core. He's master psychological techniques. He's interested in this the way how he plays, and he's more confident, and he's more involved and motivated, and he's concentrated, and he's dedicated into this. All those skills what I speaking about is all mind skills. If you master your mind, you will master in the way what you are doing. எந்த ஒர்க்கா இருந்தாலும் அது சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இது எக்ஸாமா இருந்தாலும் சரி, either you are in the professional way, wherever you are, if at all you wanted to master in that particular place, program your mind in a success. So how to program? The channel is self-talk. So every second from now, observe yourself. So what is happening inside you? So what kind of a dialogue you are speaking to yourself? How your mood changed? So whenever you see that your mood is changed, that your feeling is changing into anger to sad to sad to fear to anger, if your mood is changing like this, check yourself. You are confused. You are talking to yourself something which is irrelevant, or you are preoccupied with some of the other incidents. You're just occupied. Because of that, you are into trouble. All right. So please make sure any situation you can be successful. Success is your choice. You can be successful in any field, any area. If you choose, if you wanted to succeed, definitely it is possible. Only thing is how you program your mind matters, because every time the psychological aspects of how you program, that will help you throughout the period. In sports, if you talk about sports, yes, in sports also you need to program your mind. I do give training program for sports people, that the athletics, the team sports. I give a lot of psychological technique, because when the opposite person is scoring more than you, when the opposite person is scoring more than you, what happens? So you, when you are in field, you get anxiety, you get restlessness, because you already your mind is thinking that I know they will only win. Because so we always think that they are going to win. We are not going to win, because you already started you verbalizing in differently. You are giving more positive thoughts for them, not for you. So that way, when there is a critical situation, when the situation is not favored to you, you need to manage your mind properly. Otherwise, you will not. Yeah. Otherwise, you will not be successful. So even in
Even in sports also, we need to be very clear about our mind. We need to be very clear about our mind program. Not only sport, even life, even interview, even in job, even as a student. If you are preparing for the exam, every time your mind matters. How you program your mind, that will going to helpful to be successful in your life. All right. So this is what I wanted to convey to you all for this programming your mind, this concept. I want questions from your side. If any questions been asked, definitely I'm happy to answer all your questions. So for the next few minutes, we'll have a Q&A session so that I can give you the content what you want to, what you are expecting from this. Any host can help me to get the questions in the chat box, or if you can allow them to unmute the mic. I'll be happy to answer the questions. So So from now, I'll be waiting for your questions. My host team will help me to get the questions because I'm not using laptop, so I cannot go through chat box in mobile when I'm using mobile. So kindly help me. If any chat box questions are coming, the host can read the question. I can answer the question. Thank you. So, okay, so this is what the program of our mind. So I told you that even the social media is also programming. Even the people who are with you, they also programming you. I'll give you an example so that how you people can program you. See, இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, when you are studying, when the person who is sitting next to you is very good friend of you, the close friend, if the friend says that this question is tough, and your mind starts believing that, oh yeah, this question is tough. So this is how people can program you indirectly. So that's all. That message is conveyed. It's stored inside your mind, and whenever you open the book, you feel like, oh, this is tough. Right? Same way, many times our behavior is influenced by the people whom we are with. All right. Thank you. Yeah, some questions are there in the chat box. Can anyone read the questions, please? Or I can go to chat. Any host team can read the chat box. Yeah. How to coming out from continuous loss of failure. Sir, I started reading the chat box questions. All right, I can manage. So how to coming out of continuous loss or failure? Sir, very simple, sir. The loss is happening without our control. Without our controls, some kind of loss are happening. But only thing what we need to do is, it is a continuous loss, means we need to be very very clear that how you are going to handle your life. So whenever there is a loss, what you are talking to yourself, that matters. So whenever there is a loss comes, if you are talking that that's all, my life is gone, I don't know, I cannot able to come out, and hopeless, helpless, worthless. If you are having this kind of a dialogue is happening inside, please check yourself and consult any of the psychologist, the coach is nearby, you please consult. Because most of the time when you are facing a lot of loss or failure, our mind starts consuming, like, hopeless, helpless, worthless. This is the most dangerous feeling. Uh, that feeling will leads to depression. Yeah. So I'll take the next question. Sir, the way to come out of sad mode. Very simple, sir. Very simple. So who's disturbing you? It's not about outside world. From the beginning, I'm telling you, nobody in the world is disturbing you, because your emotion is your own choice. So very simple. So the situation, how you take the situation, that's the reason you are becoming sad right now. If at all you wanted to come out from the sad mood, it's very simple. Watch your self-talk, change your self-talk, that will change your mood. Because what you are talking to yourself, that will influences your mood. In the custom முடியல இப்படி ஆயிப்போச்சு எனக்கு முடியும் இப்படி நடக்குது I don't know why it's happening only to me, why God punishing me, இந்த மாதிரிலாம் நம்ம when we talking to ourselves, that again and again we are going into the sad mode. Change the dialogue, learn from the strategy. I take it as an opportunity. I do understand why I got into this, because sad mode is always happen because of some of the failures, or the things are not going in a way how you expect them. So these are all happen because of how you take that, right? So if you change your dialogue, definitely it will be modified. So how to be positive always? Very simple, sir. Because happiness is your choice. Until otherwise, if you are not allowing your mind to change, it will not change. Happiness is always your choice. What's your dialogue? What's your thoughts? What kind of thought process you are in? Always take yourself.
free from their attention. I tell you one thing. If at all you are facing any challenges, I always tell them the definition. What is the definition of a lack of ability to handle it also. Lack of ability to handle Sir, we are unable to hear you, sir. Few minutes, participants. There are some technical glitches. It will be sorted out soon. ஸோ டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், எவ்வளோ நேரம் மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுன்றதை பற்றி சார் அழகாக சொல்லிட்டு இருந்தாரு. அதில் செல்ஃப் டாக், குட் இமேஜ், பேட் இமேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் லைவ்ல வந்த உடனே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை தாராளமாக அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்க முடியாதவங்க சேட் பாக்ஸ்லேயும் உங்களோட கொஷின்ஸை போட்டு ஆன்சர்ஸை நம்ம வாங்கிக்கலாம். Am I audible? Yeah, I joined again. So sorry for the technical glitch. My mobile is switched off because of no battery. All right. Am I audible now? Yeah. Yes, I was talking about. Can anyone say yes? Am I audible, please? Yeah. Yeah, sir. You're audible. Thank you. So I was talking about stress. My definition of stress, the stress is nothing but the lack of ability to handle your situation is called stress. Lack of ability to handle your situation is called nothing but ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு திறமை இல்லை அப்படின்னா அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆஸ்க் மீ டு குக், அது நான் சமைக்கிறது எனக்கு வந்து பயங்கரமா வந்து எனக்கு இதாயிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஏன்னா எனக்கு அது குக்கிங் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, I don't know how to handle that. So I don't have the ability to handle how to manage cooking, right? That became stress for me. Same way, if you are facing any challenges in your life, if you are facing any stress in your life, make sure that you don't have that required ability. So that shows that if you are facing any challenges, that shows that you need to upgrade yourself. You need to enhance your skills to face the challenges. Then automatically that will become comfortable for you. So situation, and you need to put solution with your required ability. So problem solution, problem solution. If you are going with problem solution, and you are growing in your life. So if you are growing in your life, whenever there is where there is a challenge, if you face challenges, you can grow in your life. ஸோ அதனால தான் ஒரு ப்ராப்ளத்தை சந்திங்க, அதான் சொல்லுவாங்க ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஏன் ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த அந்த ஒரு திறமை கம்மியா இருக்கனால தான் அது நமக்கு ஃபெயிலியரா இருக்கு. அதை நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு திறமையை வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா, சமாளிச்சுக்கிட்டோம், அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே அந்த ப்ராப்ளம் நமக்கு வரவே வராது. ஏன்னா அது நான் மாஸ்டர் ஆயிட்டேன். அதுல இப்போ ஸ்டேஜுக்கு நான் போறேன், அது எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்றதுக்கு நான் எபிலிட்டியை வளர்த்திக்கிட்டேன், அந்த ஸ்டேஜை நான் மேனேஜ் பண்ண பழகிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுங்கிறது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது மாதிரி ஒரு ஒரு டைமும் என்னோட லைஃப்ல நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனா மட்டும்தான் க்ரோ ஆகிட்டே இருக்க முடியும். அதனால whenever you are facing challenge, appreciate yourself that you are going to be successful and you are going to grow in your life. Aவ்வளவுதான், very simple. So next question I wanted to take here from the chat box is how to stop negative thoughts. Okay, how to stop negative thoughts? Very simple. So you need to check yourself, is it's a repeated thoughts, without your permission, without your consent, it is repeatedly coming, it's a repeated thought. Then you need to check with a clinical psychologist or psychologist, so that is there any OCD symptoms are there or not. All right. Otherwise, if it is simple negative thoughts, this technique alone is enough. This techniques alone is enough. What technique? The good image, bad image technique is enough. Check yourself whenever you are doing this negative thoughts, that will change your emotion. Whenever you change your emotion, you can use this technique called thought stop technique. What is thought stop is,
whenever you are influenced with negative thoughts, you can tell them that stop. அப்படி அப்படி சொல்லிட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டாப், ஐ வாண்ட் டு டூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே உங்களோட லெவலை மாத்தி கொண்டு போயிடாது. அண்ட் திஸ் கால் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ நீங்க ஒரு தொடையில ஒரு தட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சம்ம மனசுக்குள்ள போடுங்க. 25 plus 24 and what is that comes answer, and from the answer what is plus 28 how much, so from the answer minus 13 how much, இப்படி ஒரு 5 சம் போடுங்க. அந்த ரிப்பீட்டடா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுங்களா, that will be reduced automatically. சரிங்களா? this is a one way thought stop technique can be used for you. And then yeah, sir, I am Olin from grade 10. My question is how to have analytical and self control mind. Okay. And also how to achieve something and follow the schedule properly, irrespective of hardship and failure. Please share your experience when you are a student. Okay, Olin from Dubai. So your question is how to control your mind to achieve your goal or properly spend your time, இல்லைங்களா? அதுதான் நீங்க கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள் கண்ணா. Only thing, one thing you need to have in your mind கண்ணா. What is that means? Do you have a purpose in your life? That's the most important question you need to ask. The purpose, the goal. If you have a goal, that will drive you easily. If you have a goal, that will drive you easily to reach your goal. So if you don't have the purpose why you wanted to study or why you wanted to complete this task, if you don't have a purpose, then you become a lazy and you will be distracted. No, a lot of works are there. Always everyone has different works to do, right? நிறைய வேலை இருக்கு எல்லாத்துக்குமே, இதோ செஞ்சுட்டு இருக்காங்க. பட் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக செய்யறாங்களா, அதை அடையறதுக்காக செய்யறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கம்மி பீப்புள் தான் அந்த மாதிரி செய்யறாங்க. எனக்கு இது வேணும், அது பிடிவாதம் பிடிச்சி அதுக்காக நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த டிரைவ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா யூ வில் ஃபினிஷ் த டாஸ்க். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஏன் பண்ணணுங்கிறது 2-3 தடவை கொஸ்டின்ஸ் கேளுங்க உங்களுக்குள்ள. இது பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட், இது முடிச்சுட்டா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், இது முடிச்சுட்டா எப்படி என்னோட அப்பா என்னை எப்படி பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் புட் யுவர் கொஸ்டின்ஸ் டு யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்னன்னா அதை திங்கிங்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை செய்ய ஆரம்பிங்க. யூ கேன் ஃபினிஷ் யுவர் டாஸ்க் ஈஸிலி. தேங்க்யூ ஒலின், ஆல் தி பெஸ்ட். How to imagine the mind observe? How to imagine the mind observes? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன மைண்ட் எப்படி உள்ள அப்சர்வ் பண்ணுதோ அது நம்ம அச்சீவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது விட ரொம்ப சிம்பிளுங்க. பாக்குறதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போகாது. ஸோ வாட் எவர் யூ see, it will not go to your mind. Whatever you are seeing, that you need to program your mind with the connection of emotion. இதெல்லாம் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா அது மைண்டுக்குள்ள ப்ரோக்ராம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க வால்ல ஒட்டி வைங்க, அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க, அது வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அது வந்துட்ட மாதிரி தேங்க் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அது வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அது உங்க மைண்டுக்குள்ள எப்பயாச்சும் போய் கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அது உங்களை வந்து சேரும். அதுக்கான உத்வேகம் நமக்கு கிடைக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்கு வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ. How to face a person who is going to do unfavorable things to us. Okay. so whenever you do something, some person which is unfavorable to you, how to face it? Very simple. So don't show your face that he is going to do something unfavorable to you. Tell them that whatever you do, I believe in you. Tell this word, I know I believe in you. Whatever you do, and I believe in you, and whatever you do, that will come as a response to you. So I always believe in you that you are going to helpful for me, and I know whatever you do right now, it will be reciprocated. You will be getting back same. Use these 2 words, then definitely his mind will be hit. Then he try to do something good for you. All right, thank you. And if you do it with angry face, definitely it will be very hard times. Heart feeling very light. Thank you for your feedbacks. Thank you. How to overcome addiction? Yeah, there are lots of techniques are there how to overcome addiction. The first thing is you need to overcome your craving. The craving management is one of the best technique you need to do. So what kind of addiction is this? How long you are associated? Is it a video game, or is it a substance abuse, or what kind of addiction you are in? Is it a serial addiction? It's a YouTube addiction? It's a WhatsApp chatting addiction? It's a love addiction? There are so many ways of addictions. Even electronic gadgets has become an addiction nowadays. If any kind of addiction, if you are coming out of addiction, then you feel restless. Your nervous system becomes, the craving, they need come, do that, do again, அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு போவே விடாது.
அதனாலதான் ரெஸ்ட்லெஸ் ஆகி அதை மறுபடியும் செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் திங் யுவர் மைண்ட் ஹேஸ் டு கிளியர்லி கிவ் தட் ஆன்சர் தட் எஸ் ஐ வாண்ட் டு குவிட் அப்படிங்கிற மைண்டுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு கம் அவுட், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட். ஒரு டிசிஷன் ஸ்ட்ராங்கா எடுங்க. அது எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் யூ நீட் டு டூ நெக்ஸ்ட் 1 வீக் என்ன அடிக்ஷன்ல இருந்தாலும் அதை 50% மாத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்டர்நெட் அடிக்ஷனா இருந்தாலும் சரி, சாட்டிங் அடிக்ஷனா இருந்தாலும் சரி, அது ஆல்கஹால் அடிக்ஷனா இருந்தாலும் சரி, சப்ஸ்டன்ஸ் அபியூஸா இருந்தாலும் சரி, வாட்சிங் சீரியல் இருந்தாலும் சரி, வாட் எவர் த டைம் யூ கன்சூமிங் ரைட் நவ் டே பேசிஸ் அப்படியே 50%. ஃபார் எக்ஸாம்பிள் 3 hours நீங்க வந்து வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆக்குங்க. அதாவது 1.5 hours. இப்போ உங்களோட ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னா அதுல ஆஃப் கொண்டு வாங்க. ஆஃப்னா நீங்க கன்சியூம் பண்றதுல இருந்து ஆஃப். ஓகே, ஆல்கஹால்னு சொல்லும் போது ஆஃப்னா வேற மாதிரி கன்சியூம் பண்ற போது. ஸோ வாட் எவர் யூ ஆர் இன், make it a 50%, make it 50%, and next week again from that 50% take 50%. So 1 month make sure that you are coming out of this addiction slowly, and then what you need to do is whenever you are making 50%, appreciate yourself that yes, I'm coming out of this addiction, I'm feeling happy, yes, I'm என்னால முடியுது, சூப்பர்ரா பாபு 50% கம்மி பண்ணிட்டேன், சூப்பர்ரா, வெரி குட்ரா, உன்னால முடியும்டா. இப்படி உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல இருந்து நீங்க வெளில வந்துடலாம். ஓகே, சம் ஐடியாஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன். எஸ், கான்சென்ட்ரேஷன் ஒரு பெரிய சேனல். நான் என்ன சொல்லலான் இருக்கேன் அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய வந்து மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், எமோஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுனால. அண்ட் தென் டெஃபினெட்லி தமிழ்நாடு கெரியர் கைடன்ஸ் அவங்க வந்து இன்னொரு செஷன் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து லெவல் 2 நம்ம கொண்டு போயிடலாம். அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் சிபிடி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில இருந்து உங்களுக்கு சில டூல்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி, இந்த டிப்ரெஷன், இந்த ஃபோபியா, ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத, இந்த மைண்ட் இன்னும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், பாசிட்டிவா வைப்ரண்டா எப்படி பண்ணலாங்கிறதுக்கு லெவல் 2 அப்படிங்கிற ட்ரைனிங்கை நம்ம கொண்டு வந்துடலாம். டெஃபினட்டா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். இருந்தாலும் நான் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். லெவல் 2க்கு நீங்க வாங்க. அது என்னைக்கு ஆர்கனைஸ் பண்றாங்கிறது நீங்க வந்து ஹோஸ்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. டெஃபினட்டா தட் வில் பி an enhancing session. கான்சென்ட்ரேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா there are 2 things involved in concentration. One is called thinking, another one is called action. If it is in the same line, you develop concentration. I'll repeat again, please understand. உங்களோட சிந்தனையும் உங்களோட செயலும் ஒரு நிலையாக இருந்தால் அது கான்சென்ட்ரேஷனா டெவலப் ஆகும். So when you're thinking action in the same line, you develop concentration. நீங்க action is nothing but reading, writing, listening, doing any kind of work is called action. நீங்க வந்து படிக்கிறது, எழுதுறது, கவனிக்கிறது, பாடுறது, நடக்கிறது எல்லாமே ஆக்ஷன் தான். நீங்க எந்த ஆக்ஷன்ல இருந்தாலும் உங்களோட சிந்தனை எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுமோ ஆகாதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகணும் அப்படின்னா திங்கிங்கும் ஆக்ஷனும் இட் ஷுட் பி ஆன் த சேம் லைன். இப்போ சில பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க நல்ல வேலை செய்வாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஏதோ சிந்தனையில இருப்பாங்க, வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்படி தாளம் போட்டுக்கிட்டே படிப்பாங்க. திஸ் இஸ் கால். அப்புறம் கை ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கு, தலை ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கு, அவன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சவுண்டு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு மெமரியில போய் ஸ்டோர் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஸ்டோர் ஆகாது. படிக்கிறதெல்லாம் மெமரி ஆகாது. With concentration, if you read anything, that will store inside your mind. Otherwise, it will not store inside your memory. So reading alone will not guarantee you that the information will be stored and you can recollect or retrieve information tomorrow. No, you will not retrieve tomorrow. While reading, you need to check yourself whether my thinking is present here. How to bring the thinking into the action. There are lots of strategies are there. I'll give you in level 2. Okay, it takes longer time to finish it off that session alone, concentration alone. Yeah, you all got the feedback. You please share your feedbacks. Thank you for your wonderful feedbacks. So over to you, host. You can give any of the instructions. Yeah, sir. Thanks for a wonderful, insightful session, sir. Not only for us psychologists, layman புரியுற மாதிரி அழகா சொன்னீங்க, sir. You told about the next session. I'll consult with my officials and the same will be announced. எங்க social media sites பார்த்துட்டு அவங்க register பண்ணிக்கலாம், sir. Thank you, sir. And over to our center manager for the vote of thanks. Ma'am, are you there? Yes, Yeah, ma'am. over to you, ma'am. Yeah, ma'am. Good evening, all. As all good things come to an end in life, so is this webinar. On behalf of State Career Guidance Center, I take this opportunity to
to those who have directly and indirectly contributed to this webinar on Program Your Mind, organized by our State Career Guidance Center. I thank our chief guest and resource person, Mr. Babu Rangarajan. We are really enlightened with your knowledge and presence, sir. Surely we will meet you in another session. We'll inform you at the earliest, sir. A special thanks to our team SCGC for their unflinching support and coordination. Last but least, our heartfelt thanks to our participants for their active participation. With these warm words, we move to the end of today's webinar. Thank you all. Thank you, Padma? ma'am. Yeah, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Thank you so much. Thanks for this Yeah. wonderful opportunity. Yeah, sir. It's- As ma'am said, We'll be Sir, meeting as ma'am in the said- next session, sir. yeah, sir. ma'am, ma'am, சரியா கேட்கல. இல்ல நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு இது பண்ணிட்டு நீங்க செகண்ட் செஷன் சொன்னீங்கல்ல சரிங்க மேடம். சார் லெவல் 2ல நம்ம மீட் பண்ணுவோம் மேடம். கண்டிப்பா ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Sure, sir. Sure. Okay, sir. Thank you so much, all the participants. Thank you, Thank you, host. Thank you, management from State Career Guidance and Tamil Nadu government. Thank you so much. Thank you all. Bye-bye. Thank you, sir. Thank Okay, sir. Dear participants, a feedback link chat box la share பண்ணிருக்கோம். You can fill the feedback. And regarding the following sessions, you can follow the social media pages. Prabhakar sir, over to you. Few minutes we will stay, sir. ஓகே மேம். ஸோ டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் இடையில வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரி பண்ண தேவையில்லை. இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்நேரம் அது அப்லோட் ஆயிருக்கும். நிச்சயமாக நீங்கள் அங்கே ஃபேஸ்புக்கில் இருந்து உங்களை எடுத்து பார்த்துக்க முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வெபினார் சீரீஸை பற்றின தகவல்கள் உங்களுக்கு ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸில் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பேஜஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இது போன்ற வெபினார் சீரீஸ் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நடைபெறுது. மறக்காம அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மற்ற எங்களுடைய ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். மேலும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். Participants, we are winding up the session. You can end them. We are going to end the session. You can exit. Thank you. நீங்க feedback link copy பண்ணிட்டீங்கன்னா you can exit.